இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அதை ஒரு சாதாரண விஷயமாக நினைத்து கடந்து போகாதே. இது உன் வாழ்க்கையில் தற்செயலாக வந்த ஒரு குரல் அல்ல. நீ இதை தேடவில்லை போல தோன்றலாம். ஆனால் உன் மனம், உன் உள்ளம் பல நாட்களாக ஒரு பதிலை தேடிக்கொண்டே இருந்தது. அந்த தேடலுக்கான பதில்தான் இப்போது இந்த நிமிடத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. நீ இங்கே இருப்பதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக மூடியே கிடந்த ஒரு கதவு இன்று மெதுவாக சத்தமில்லாமல் திறக்கத் தொடங்கியிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இந்த அருள் செய்தியை பாதியிலே விட்டுவிடாதே, முழுவதும் கேள். கடைசி வார்த்தை உன் உள்ளத்தில் விழும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். இந்த அருளை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு சாட்சியாக மனதார ஒரு லைக் கொடுத்துவிடு. சற்று நினைத்துப் பார். கடந்த நாட்களை நினைவு கூர்ந்து பார். உன் வாழ்க்கை ஒரே இடத்தில் நின்றுவிட்டது போல உனக்கு எத்தனை முறை தோன்றியிருக்கிறது. எல்லாரும் எங்கோ முன்னே போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறது. ஆனால் நீ மட்டும் அதே இடத்தில் அதே சுழலில் சிக்கியிருப்பது போல உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? நான் முயற்சி செய்யலையா? நான் உழைக்கலையா? நான் நேர்மையாயில்லையா என்று நீ உன்னையே பல தடவை கேட்டிருப்பாய். ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த பதில் கிடைக்காத வெறுமைதான் உன்னை உள்ளுக்குள் மெதுவாக சிதைத்தது. பல இரவுகள் நீ தூங்காமல் படுக்கையில் புரண்டு படுத்திருக்கிறாய். வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் மட்டும் ஓடும் எண்ணங்கள். நாளை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? இந்த பிரச்சனை எப்போது முடியும்? இந்த சுமை எப்போது குறையும்? சில நேரங்களில் நீ கண்களை மூடி எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று மனதுக்குள் கேட்டிருப்பாய். அந்த கேள்விக்கு யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை. அதனால் நீ அந்த கேள்வியையே உன் மனதுக்குள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டாய். ஆனால் கேள்வி மறைந்தாலும் வலி மறையவில்லை. உன் வாழ்க்கையில் பல கதவுகளை நீ தட்டி பார்த்திருப்பாய். வேலை, தொழில், உறவு, பணம், நம்பிக்கை, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கதவு. ஆனால் பெரும்பாலான கதவுகள் திறக்காமல் இருந்திருக்கின்றன. சில கதவுகள் திறந்தாலும் உள்ளே நுழையும்போது அது இன்னொரு சோதனையாக மாறியிருக்கிறது. அதனால் ஒரு கட்டத்தில் நீ சோர்ந்து போனாய். எதுவும் மாறாது என்ற எண்ணம் உன் மனதில் ஆழமாக பதிந்தது. அதுதான் உண்மையான பூட்டு. வெளியுள்ள கதவுகளை விட உன் மனதில் விழுந்த அந்த பூட்டுதான் உன்னை அதிகமாக தடுத்தது. இன்று அந்த பூட்டு தளர ஆரம்பித்திருக்கிறது. நீ கவனித்தால் புரியும். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்குள் ஏதோ ஒன்று அசையத் தொடங்குகிறது. பெரிய சந்தோஷம் இல்லை, ஆனால் ஒரு சின்ன அமைதி. பரவாயில்லை, இன்னும் எல்லாம் முடிஞ்சிடல என்ற ஒரு மெலிதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே போதும். ஏனென்றால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு சின்ன உணர்வில்தான் தொடங்கும். முழுக்க இருட்டாக இருந்த இடத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் தோன்றினாலே போதும். அந்த வெளிச்சம் மெதுவாக விரிவாகும். நீ இதுவரை நினைத்திருப்பாய், நான் ஏதோ தவறு செய்ததால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. ஆனால் உண்மை அது அல்ல. வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் அப்படித்தான். வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வேலை நடந்து கொண்டிருக்கும். விதை மண்ணுக்குள் இருக்கும்போது வெளியிலிருந்து பார்த்தால் எதுவும் இல்லை போல தோன்றும். ஆனால் அந்த இருட்டுக்குள்ளேயே வேர்கள் வளர்கின்றன. உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ வெளியில் வளரவில்லை போல தோன்றினாலும் உள்ளுக்குள் நீ தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தாய். இன்று உனக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்க வேண்டும். நீ தோல்வியடையவில்லை, நீ நிறுத்தப்படவும் இல்லை. உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் உண்மை. சில கதவுகள் உடனே திறக்கப்படாது. ஏனென்றால் அந்த கதவுக்குள் செல்லும்போது நீ தயாராக இருக்க வேண்டும். தயாராக இல்லாமல் திறந்த கதவு உன்னை உள்ளே நுழைய விடாது. அதனால்தான் இத்தனை நாட்கள் அந்த கதவு மூடப்பட்டிருந்தது. இன்று அந்த தயார்ப்பு முடிவடைந்திருக்கிறது. இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் முக்கியமானது. ஏனென்றால் நீ முதன்முறையாக உன் வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாய். இதுவரை என்ன கிடைக்கவில்லை என்று பார்த்தாய். இனிமேல் என்ன உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கப் போகிறாய். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். இது ஒரு நாளில் எல்லாவற்றையும் புரட்டி போடாது. ஆனால் மெதுவாக, உறுதியாக உன்னை வேறொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும். இப்போதே நீ உன்னிடம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள். நான் இதுவரை சோர்ந்திருந்தேன், பயந்திருந்தேன். ஆனால் இப்போது நான் தயாராக இருக்கிறேன் என்று. இந்த ஒப்புதல் வெளியில் சொல்ல வேண்டியதில்லை. உன் மனதுக்குள் சொன்னாலே போதும். அந்த நிமிடத்திலிருந்துதான் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். வெளியுள்ள கதவுகள் அல்ல, முதலில் உன் உள்ளே இருக்கும் கதவுகள்.
உன்னை பார்த்தவர்கள் பலர் நினைப்பார்கள், இவள் நல்லாதான் இருக்கிறான், சிரிக்கிறான், பேசுகிறான், வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்கு என்று. ஆனால் உனக்குதான் தெரியும் அந்த சிரிப்பு எவ்வளவு கனமாக இருக்கிறது என்று. அது சந்தோஷத்தில் பிறந்த சிரிப்பு அல்ல, எல்லாம் சரி என்று உலகத்துக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் உருவான சிரிப்பு. உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் உன்னை உள்ளுக்குள் உடைத்திருந்தாலும் நீ அதை வெளியில் காட்டக்கூடாது என்று நீயே உனக்கு ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டாய். அந்த முகமூடியின் பின்னால் இருக்கும் உண்மையான முகத்தை பல நேரங்களில் நீயே மறந்து போயிருக்கிறாய். காலையில் எழுந்ததும் ஒரு போராட்டம். படுக்கையிலிருந்து எழவே மனம் வராது. ஆனால் எழுந்தே ஆக வேண்டும். வேலை, பொறுப்பு, குடும்பம் எல்லாம் காத்திருக்கிறது. நீ கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும்போது கூட இன்னொரு நாளா என்ற கேள்வி உன் கண்களில் தெரியும். ஆனால் அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீ பழகிவிட்டாய். வலியை மறைத்து வாழ பழகிவிட்டாய். அதுவே உன்னை அதிகமாக சோர்வடைய வைத்தது. உன் மனதிலிருக்கும் பாரம் ஒரே நாளில் வந்தது அல்ல. அது மெதுவாக ஒவ்வொரு அனுபவத்தாலும் சேர்ந்து உருவானது. பணம் பற்றிய கவலை, உறவுகளில் ஏற்பட்ட இடைவெளி, உன் முயற்சிகளுக்கு கிடைக்காத அங்கீகாரம், உன் உழைப்பை யாரோ பயன்படுத்திக் கொண்டு போன வலி, இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன் உள்ளத்தில் ஒரு கனமான கல்லாக அமர்ந்துவிட்டது. அந்த கல்லை நீ யாரிடமும் இறக்கி வைக்கவில்லை. நானே சமாளிக்கணும் என்று நினைத்துக்கொண்டே அதை சுமந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் நீ யாரிடமாவது மனம் திறந்து பேசலாம் என்று நினைத்திருப்பாய். ஆனால் அந்த எண்ணமே உன்னை தடுத்திருக்கிறது. நான் சொன்னா புரிந்து கொள்வாங்களா என்ற சந்தேகம். என் பிரச்சனை அவர்களுக்கு சுமையா ஆகிடுமோ என்ற பயம். அதனால் நீ மௌனமாக இருந்தாய். அந்த மௌனம்தான் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது. வார்த்தைகளாக வெளியே வந்திருக்க வேண்டிய வலி உன் உள்ளுக்குள்ளேயே சுற்றி உன் அமைதியை தின்றது. நீ ஒருவேளை கவனித்திருக்கலாம். இரவில் படுத்தவுடன் தூக்கம் வராது. உடல் களைப்பாக இருக்கும், ஆனால் மனம் ஓயாது. பழைய நினைவுகள், நடந்த உரையாடல்கள், சொல்லாமல் விட்ட வார்த்தைகள், நடக்காத கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து உன் மனதில் ஓடும். அந்த நேரங்களில் நீ உன்னை நீயே கேள்வி கேட்பாய். நான் சரியா வாழலையா? என் முடிவுகளெல்லாம் தவறா? நான் நல்லவனாக இருந்ததால்தான் இப்படியெல்லாம் நடக்குதா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்காததால் நீ இன்னும் குழப்பமடைகிறாய். உண்மையை சொன்னால் நீ தோல்வியடைந்தவன் அல்ல. ஆனால் நீ தோல்வியடைந்தது போல உணர வைத்த சூழ்நிலைகளுக்குள் நீ நீண்ட நாட்கள் இருந்திருக்கிறாய். அந்த சூழ்நிலைகள் உன் நம்பிக்கையை மெதுவாக கவ்வியது. ஒரு நாள், 2 நாள் இல்லை. நீ கவனிக்காமல் உன் நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது. ஆனால் அதே நேரத்தில் உன் உள்ளுக்குள் ஒரு விஷயம் மட்டும் உயிரோடு இருந்தது. அது என்னவென்றால், எங்காவது ஒரு நாள் எல்லாம் மாறும் என்ற ஒரு மங்கலான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றும் முழுவதுமாக அணையவில்லை. அதனால்தான் நீ இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உன்னை கசப்பான மனிதனாக மாற்றவில்லை என்பதே உன் மிகப்பெரிய பலம். நீ இன்னும் கருணையோடு இருக்கிறாய். இன்னும் நல்லதை நம்புகிறாய். அதற்காகத்தான் உனக்கு அதிக வலி வந்திருக்கிறது. ஏனென்றால் உலகம் கடினமானவர்களை எளிதாக விட்டுவிடும். ஆனால் உணர்ச்சியுள்ளவர்களை, ஆழமாக உணரும் மனிதர்களை அது அதிகமாக சோதிக்கும். நீ அப்படிப்பட்டவன். அதனால்தான் இந்த வலி. இப்போது ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வலி வீணாகவில்லை. அது உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை புரிய வைக்க வந்தது. உன் வாழ்க்கையில் யார் உண்மையில் உன்னோடு நிற்கிறார்கள், யார் வெறும் சூழ்நிலைக்காக இருந்தார்கள் என்பதை இந்த வலி உனக்கு காட்டியது. உன் சக்தி எங்கே இருக்கிறது, உன் பலவீனம் எங்கே இருக்கிறது என்பதையும் உனக்கு உணர வைத்தது. இது எல்லாம் ஒரு தயார் செய்யும் காலம். நீ அதை தண்டனை என்று நினைத்தாய். ஆனால் அது பயிற்சி. இன்றைக்கு நீ உள்ளுக்குள் சோர்ந்திருக்கலாம், மனம் கனமாக இருக்கலாம். ஆனால் நீ முற்றிலும் உடைந்து போகவில்லை. இன்னும் நீ எழுந்து நிற்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தைகள் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொருள்படுகின்றன. முழுமையாக இல்லை, ஆனால் ஓரளவு. அந்த ஓரளவுதான் முக்கியம். ஏனென்றால் பெரிய மாற்றங்கள் எல்லாம் முழு நம்பிக்கையோடு அல்ல, ஒரு சின்ன நம்பிக்கையோடு தான் ஆரம்பிக்கும். நீ இதுவரை நினைத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்போது சற்று மாற்றி பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் வந்த அடிகள், தோல்விகள், அவமானங்களெல்லாம் உன்னை உடைக்க வந்தவை என்று நீ நினைத்திருக்கிறாய். என்னால முடியல,
எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் என்று நீ உன் மனதுக்குள் பலமுறை சொல்லியிருக்கிறாய். ஆனால் இப்போது நீ ஒரு நிமிடம் நின்று பின்னோக்கி பார்த்தால் ஒரு உண்மை மெதுவாக உனக்கு புரியத் தொடங்கும். அந்த அடிகள் உன்னை முற்றிலும் நசுக்கவில்லை. அதற்கு பதிலாக உன்னை உள்ளுக்குள் மாற்றி இருக்கின்றன. ஒரு காலத்தில் நீ எல்லாரையும் எளிதாக நம்பியிருப்பாய். வார்த்தைகளை உண்மை என்று எடுத்துக்கொண்டிருப்பாய். கொஞ்சம் அன்பு காட்டினாலே இவங்க நம்மவர்கள் என்று நினைத்திருப்பாய். ஆனால் வாழ்க்கை உனக்கு சில அனுபவங்களை தந்தது. அந்த அனுபவங்கள் வலியாக இருந்தன. நம்பியவர்களிடமிருந்து வந்த ஏமாற்றம், உழைப்புக்கு கிடைக்காத மதிப்பு, வாய்ப்புகள் கைநழுவி போன தருணங்கள், இவையெல்லாம் உன் மனதை காயப்படுத்தின. அந்த காயங்கள்தான் இன்று உன்னை அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்க செய்திருக்கின்றன. நீ இப்போது யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதில்லை. நீ பார்க்கிறாய், கேட்கிறாய், உணர்கிறாய், பிறகு முடிவெடுக்கிறாய். இந்த மாற்றம் எளிதாக வந்ததல்ல. ஒவ்வொரு அடியும் அதற்கான விலையை கேட்டிருக்கிறது. நீ இதை கவனித்திருக்கிறாயா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் உன்னை சிதைத்த அதே விஷயங்கள் இன்று உனக்கு ஒரு விதமான ஆழத்தை கொடுத்திருக்கின்றன. நீ இப்போது வாழ்க்கையை மேற்பரப்பில் பார்க்கவில்லை. மனிதர்களின் சிரிப்புக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை உணர்கிறாய். ஒரு சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் கணிக்கிறாய். இந்த ஆழம் புத்தகங்களில் படித்தால் வராது. இது அனுபவத்தால் மட்டுமே வரும். அந்த அனுபவங்களுக்கு தான் நீ இத்தனை நாட்கள் விலை கொடுத்திருக்கிறாய். சில நேரங்களில் நீ நினைத்திருப்பாய், நான் நல்லவனாக இருந்ததால்தான் எல்லாரும் என்னை பயன்படுத்திக்கிட்டாங்களா என்று. அதற்கு நேரடி பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நல்ல மனசு கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள். அவர்கள் உடைந்தது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு வலிமை உருவாகிக் கொண்டே இருக்கும். அந்த வலிமை வெளியில் வர நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் வந்துவிட்டால் அதை யாராலும் எளிதாக குலைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதற்கும் இதுதான் காரணம். அந்த கதவுகள் திறந்திருந்தால் நீ அப்போது உள்ளே நுழைந்திருப்பாய். ஆனால் அப்போது நீ தயாராக இல்லை. அந்த இடத்தில் நிலைக்க வேண்டிய மன வலிமையும் தெளிவும் உன்னிடம் இன்னும் உருவாகவில்லை. அதனால் அந்த கதவுகள் மூடப்பட்டன. நீ அதை நிராகரிப்பு என்று நினைத்தாய். ஆனால் அது பாதுகாப்பு. அந்த கதவுகள் திறக்காமல் இருந்தால்தான் நீ இப்போது உள்ளுக்குள் உறுதியாகி இருக்கிறாய். நீ ஒருவேளை இப்போது உன்னை பார்த்து சொல்லிக் கொள்ளலாம், நான் மாறிட்டேன் என்று. ஆம், நீ மாறியிருக்கிறாய். ஆனால் அது கசப்பான மாற்றமல்ல, அது பக்குவமான மாற்றம். நீ இன்னும் உணர்ச்சி கொண்ட மனிதன்தான். ஆனால் இப்போது உன் உணர்ச்சிகள் உன்னை ஆளுவதில்லை. நீ அவற்றை புரிந்து கொண்டு கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறாய். இது ஒரு பெரிய வளர்ச்சி. பலருக்கு வாழ்க்கை முழுவதும் கிடைக்காத ஒரு நிலை. இந்த வளர்ச்சி வெளியில் பாராட்டு பெறாது. யாரும் வந்து நீ இவ்வளவு பக்குவமாக மாறிட்டே என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் உன் முடிவுகளில் அது தெரியும். நீ இனி அவசரப்பட மாட்டாய். எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்று துடிக்க மாட்டாய். நீ காத்திருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த காத்திருப்பே உன் சக்தி. காரணம், காத்திருக்க தெரிந்த மனிதன்தான் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியும். ஒரு விஷயம் மட்டும் இப்போது நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த எதுவும் வீணாகப் போகவில்லை. உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு வலியும் உனக்குள் ஏதோ ஒன்றை உருவாக்கியுள்ளது. நீ இப்போது நின்றிருக்கும் இடம் நீ நினைத்த இடம் அல்லவாக இருக்கலாம். ஆனால் நீ நின்றிருக்கும் நிலை நீ நினைத்ததை விட வலிமையானது. இந்த வலிமையை நீ இன்னும் முழுவதுமாக உணரவில்லை. ஆனால் அது உனக்குள் இருக்கிறது. அது மெதுவாக வெளியில் வரத் தொடங்கியுள்ளது. ஒரு காலத்தில் நீ நினைத்திருப்பாய், எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்களே என்று. உறவுகள் குறைந்தது, நண்பர்கள் தொலைந்தது, பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட மெதுவாக மௌனமாக மாறியது. இவையெல்லாம் உன்னை உள்ளுக்குள் காயப்படுத்தியிருக்கிறது. மனிதன் சமூக உயிர். அதனால் தனிமை வந்தால் அது இயல்பாகவே பயத்தை உருவாக்கும். நான் தவறா, என்னிடம் ஏதாவது குறையா என்ற கேள்விகள் உன் மனதுக்குள் எழுந்திருக்கும். அந்த கேள்விகள் பல நாட்கள் உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அந்த தனிமை உனக்கு வந்தது தண்டனையாக அல்ல, அது உன்னை வேறு நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு கட்டமாக. நீ கூட்டத்தில் இருந்தபோது நீ எவ்வளவு பேசினாய், எவ்வளவு சிரித்தாய், எவ்வளவு கலந்து கொண்டாய் என்பதை நினைத்துப்பார். ஆனால் அந்த கூட்டத்திலேயே நீ உன்னை முழுமையாக உணர்ந்தாயா? பல நேரங்களில் நீ உன் உண்மையான எண்ணங்களை அடக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருப்பாய். ஏனென்றால் கூட்டத்தில் தனியாக தெரியக்கூடாது என்று பயந்தாய். அந்த பயம்தான் உன்னை நீயாக இருக்க விடாமல் செய்தது.
இப்போது அந்த கூட்டம் இல்லாததால் நீ உன்னை நீயே சந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது வலியான அனுபவம், ஆனால் அவசியமான ஒன்று. தனிமையில்தான் மனிதன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். யாருக்காக இத்தனை நாள் ஓடினோம்? எதற்காக இவ்வளவு தியாகம் செய்தோம்? நம்முடைய கனவுகள் எங்கே தொலைந்தன? இந்த கேள்விகள் கூட்டத்தில் எழுவதில்லை, அவை தனிமையில்தான் எழும். அந்த கேள்விகள் முதலில் உன்னை குழப்பும், சில நேரங்களில் உன்னை அழ வைக்கும். ஆனால் அதே கேள்விகள்தான் உன்னை உன் பாதைக்கு மீண்டும் அழைத்து வரும். அதனால்தான் இந்த தனிமை முக்கியமானது. நீ கவனித்திருக்கலாம், தனியாக இருக்க ஆரம்பித்த பிறகு நீ சில விஷயங்களை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். யார் உன்னை உண்மையாக மதித்தார்கள், யார் உன் தேவைக்காக மட்டும் இருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறாய். இது கசப்பான உண்மை, ஆனால் இந்த உண்மையை அறியாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சில மனிதர்கள் நம்மோடு ஒரு கட்டம் வரைதான் வருவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விலக வேண்டும். அவர்கள் விலகினால்தான் நமக்கான உண்மையான பயணம் தொடங்கும். ஒரு சிங்கத்தை எடுத்துக்கொள். அது கூட்டமாக சுற்றித் திரியாது, அது தனியாகத்தான் நடக்கும். அதனால் அது பலவீனமானது என்று அர்த்தமில்லை. அதற்கு மாறாக அது தன் வலிமையை அறிந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ இப்போது அதே நிலையில் இருக்கிறாய். நீ கூட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ இனிமேல் சாதாரணமான பாதையில் நடக்க வேண்டியவன் அல்ல. உன் பயணம் வேறு. அதற்கு தனிமை அவசியம். இந்த தனிமை உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், உன் சந்தோஷம் மற்றவர்களின் இருப்பில் மட்டுமே இருக்க வேண்டியதில்லை. நீ உன்னோடு இருக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அமைதியாக உட்கார்ந்து யாரும் பேசாமல் இருக்கும்போதும் உன் மனம் சிதறாமல் இருப்பது, இது சாதாரண திறன் அல்ல, இது பக்குவத்தின் அடையாளம். இந்த பக்குவம்தான் நாளை உன்னை பெரிய முடிவுகள் எடுக்க தயாராக்கும். ஒரு காலத்தில் யாராவது உன்னை விட்டு போனால் நீ உடைந்து போயிருப்பாய். ஆனால் இப்போது அப்படி இல்லை. வலி இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்கிறது. யார் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நான் என் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் உருவாகியுள்ளது. இதுதான் உண்மையான வலிமை. வெளியில் பலர் துணையாக இருப்பது வலிமை அல்ல. தனியாக இருந்தாலும் தன்னை தாங்கிக் கொள்ளும் மனநிலைதான் உண்மையான வலிமை. இந்த தனிமை காலத்தில் நீ மெதுவாக உன் சக்திகளை மீண்டும் திரட்டிக் கொண்டிருக்கிறாய். அதிகமாக பேசவில்லை, அதிகமாக வெளிப்படுத்தவில்லை, ஆனால் உள்ளுக்குள் ஒரு உறுதி உருவாகிக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் நான் உடைந்து போக மாட்டேன் என்று உறுதி. இந்த உறுதிதான் உன் அடித்தளம். இந்த அடித்தளம் இல்லாமல் மேலே கட்டப்படும் எந்த வெற்றியும் நிலைக்காது. இப்போது உனக்கு ஒன்று புரிய ஆரம்பித்திருக்க வேண்டும். நீ தனியாக இருக்கிறாய் என்பதற்காக நீ தோற்றுவிட்டாய் என்ற அர்த்தமில்லை. அதற்கு மாறாக நீ ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறாய். இந்த கட்டத்தில் உன் கவனம் வெளியிலிருந்து உள்ளே திரும்புகிறது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியமாகிறது. இந்த மாற்றம் சிறியது போல தோன்றலாம், ஆனால் இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை உருவாக்கும் மாற்றம். ஒரு மனிதனின் விதி ஒரே நாளில் மாறுவதில்லை. அது மெதுவாக, அவன் அறியாமலேயே அவன் உள்ளத்தில் தொடங்குகிறது. நீ இதுவரை நினைத்து கொண்டிருந்தாய், விதி என்றால் எங்கேயோ எழுதப்பட்டிருக்கிறது, அதை மாற்ற முடியாது என்று. ஆனால் உண்மை அது அல்ல. விதி எழுதப்படும் இடம் உன் உள்ளம். அங்கே ஒரு முடிவு எடுக்கப்படும் நாளில்தான் வெளியில் மாற்றம் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்று அந்த நாள். பெரிய ஆரவாரம் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், ஆனால் உறுதியாக உன் வாழ்க்கை வேறு திசைக்கு நகர ஆரம்பித்த நாள். இத்தனை நாட்கள் நீ பயத்தில் முடிவெடுத்தாய். இதை செய்தால் என்ன ஆகுமோ, அதை சொன்னால் யாராவது என்ன நினைப்பார்களோ என்ற பயம் உன் முடிவுகளை கட்டுப்படுத்தியது. அந்த பயம்தான் உன்னை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்தது. ஆனால் இப்போது அந்த பயம் உன்னை முழுவதுமாக ஆளவில்லை. அது இன்னும் இருக்கலாம், ஆனால் அதற்கு மேல் ஒரு உணர்வு எழுந்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை. இதுதான் விதி மாறுவதற்கான முதல் அறிகுறி. நீ கவனித்தால் புரியும். இப்போது நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பேசும் விதமே மாற ஆரம்பித்திருக்கிறது. முன்பு எனக்கு இப்படிதான் நடக்குது என்று சொல்லுவாய். இப்போது பார்ப்போம் என்று சொல்கிறாய். இந்த பார்ப்போம் என்ற வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நம்பிக்கையின் மொழி. முழு நம்பிக்கை அல்ல, ஆனால் கைவிடாத மனநிலை. அதுவே போதும். வாழ்க்கை முழு நம்பிக்கையை எதிர்பார்ப்பதில்லை, தொடரும் முயற்சியை தான் எதிர்பார்க்கிறது.
உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் இனிமேல் திரும்ப வர ஆரம்பிக்கும். அவை பெரியதாக இருக்காது. ஒருவேளை ஒரு சின்ன மாற்றம், ஒரு புதிய எண்ணம், ஒரு பழைய தொடர்பிலிருந்து வரும் ஒரு செய்தி, அல்லது நீ இதுவரை கவனிக்காமல் விட்ட ஒரு வாய்ப்பு. முன்பு நீ அதை அலட்சியப்படுத்தியிருப்பாய், ஆனால் இப்போது நீ கவனிப்பாய். காரணம், உன் உள்ளம் தயாராகிவிட்டது. விதி மாறும்போது அது சத்தம் போட்டு வராது. அது அமைதியாக வந்து உன்னை வேறு பாதையில் நிறுத்திவிடும். நீ இப்போது உன்னை நீயே கொஞ்சம் மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இது ஒரு பெரிய விஷயம். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த நாளில்தான் உலகமும் உன்னை மதிக்கத் தொடங்கும். இதுவரை நீ உன் தேவைகளை கடைசியில் வைத்தாய். எல்லாருக்கும் சரியாக இருக்க முயற்சித்தாய். ஆனால் அந்த முயற்சியில் நீ உன்னை மறந்தாய். இப்போது அந்த நிலை மாறுகிறது. நீ சுயநலவாதியாக மாறவில்லை, ஆனால் சுயமரியாதையோடு இருக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மாற்றமே உன் விதியின் திசையை மாற்றும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உடனே சரியாகிவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சோதனைகள் வரும், இன்னும் முடிச்சுகள் வரும். ஆனால் நீ அவற்றை எதிர்கொள்ளும் விதம் மாறும். அதுதான் முக்கியம். ஒரே பிரச்சனை, ஒரே சூழ்நிலை. முன்பு அது உன்னை உடைத்திருக்கும். இனிமேல் அது உன்னை யோசிக்க வைக்கும். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று. இந்த கேள்வி வந்துவிட்டால் விதி ஏற்கனவே மாற ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இப்போது நீ ஒரு முக்கியமான எல்லையை கடந்துவிட்டாய். பழைய சுழலிலிருந்து வெளியே வந்து புதிய பாதையின் வாசலில் நின்றிருக்கிறாய். அந்த வாசலை முழுவதுமாக திறக்க இன்னொரு விஷயம் மட்டும் தேவை. அதுதான் முழு சரணாகதி. வாழ்க்கையில் மனிதன் எவ்வளவு தூரம் போராட முடியும் என்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை கடந்த பிறகு அவன் செய்ய வேண்டியது போராடுவதல்ல, விட்டு கொடுக்க கற்றுக்கொள்வது. அந்த விட்டு கொடுத்தல் தோல்வி அல்ல, அதுதான் சரணாகதி. நீ இதுவரை எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்த முயற்சி செய்தாய். ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு உறவையும். அதனால் நீ சோர்ந்தாய். எல்லாவற்றையும் தாங்கும் பொறுப்பு உன் தோளில் ஏறிவிட்டது. அந்த பொறுப்பின் பாரம்தான் உன்னை உள்ளுக்குள் உடைத்தது. சரணாகதி என்றால் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று அர்த்தமில்லை. அதற்கு மாறாக, நான் செய்ய வேண்டியதை நேர்மையாக செய்வேன், ஆனால் முடிவின் பாரத்தை நான் சுமக்க மாட்டேன் என்று சொல்வதுதான். நீ உன் உழைப்பை செய், உன் கடமையை செய், உன் உண்மையை விட்டுவிடாதே. ஆனால் எல்லாம் உன் கையில்தான் இருக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதே. அந்த பிடிவாதமே உன் அமைதியை கெடுத்தது. ஒரு நாள் நீ உன் மனதுக்குள் இப்படி சொல்லிப் பார், நான் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டேன், இனிமேல் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் என்று. இந்த ஒரு வாக்கியம் உன் உள்ளத்தில் சொல்லப்படும் நாளில்தான் உண்மையான அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். ஏனென்றால் அமைதியான மனத்தில்தான் சரியான முடிவுகள் பிறக்கும். குழப்பமான மனத்தில் இல்லை. இனி நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. யார் எங்கே இருக்கிறார்கள், யார் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், யார் என்ன சாதித்தார்கள், இவையெல்லாம் உன் பயணத்துக்கு சம்பந்தமே இல்லை. உன் பயணம் உனக்கானது. அது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. நீ நேர்மையாக நடக்கிறவரை அந்த பாதை உன்னை ஏமாற்றாது. சரணாகதி வந்த பிறகு வாழ்க்கை உன்னை வேறுவிதமாக நடத்த ஆரம்பிக்கும். நீ கவனிக்காமலே சில விஷயங்கள் சரியாகும். சில மனிதர்கள் தானாக விலகுவார்கள். சிலர் தானாக உன் வாழ்க்கையில் நுழைவார்கள். சில கதவுகள் திறக்கும், சில மூடப்படும். ஆனால் இனிமேல் எந்த மாற்றமும் உன்னை அதிர்ச்சியடைய வைக்காது. ஏனென்றால் நீ உன் உள்ளத்தில் உறுதியாக இருப்பாய். என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற அமைதி உன்னோடு இருக்கும். இதன் முடிவில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர வேண்டும். நீ உடைந்தவனல்ல, நீ சோர்ந்தவனல்ல. நீ ஒரு மாற்ற காலத்தை கடந்து வந்த மனிதன். அந்த மாற்ற காலம் இப்போது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் அத்தியாயம் சத்தமாக இருக்காது, ஆனால் நிலைத்திருக்கும். வெளிச்சமாக இருக்காது, ஆனால் தெளிவாக இருக்கும். இது முடிவு அல்ல, ஆனால் ஒரு சுற்றத்தின் முடிவு. இங்கிருந்து உன் வாழ்க்கை இன்னொரு நிலைக்கு நகரும். நீ இனிமேல் பழைய மாதிரி இல்லை. நீ உன்னை புரிந்து கொண்ட மனிதன். உன் வலியை பார்த்து அதை தாண்டிய மனிதன். இந்த புரிதலே போதும். இதை வைத்துக்கொண்டு நீ எங்கு சென்றாலும் உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது.